Praise the Lord. இன்றைய முன்னாவை நாம் தியானிப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. பிரியமானவர்களே, அநேக நன்மைகளை செய்கிறாங்க. வேதம் இப்படியாக சொல்லுது, நீ நன்மை செய்தால் நீ நன்மையை செய்து கொண்டே இரு. நிச்சயம் இந்த பூமியில உங்களுக்கு பலன் கிடைக்காது, ஆனா பரலோகத்துல உங்க பெயரு மிகுதியா இருக்கும் என்று வேதம் சொல்லுதுங்க. நம்ம நன்மை செய்யணுங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரூத் அழகா அநேக நன்மைகளை செய்ததனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தா. உன்னுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு கட்டளையிடுவார். நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மைக்கும், நீங்க ஆண்டவருக்காக என்னென்ன செய்கிறீங்களோ, கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்காக நீங்கள் உழைக்கும் பொழுது, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது அதன் பலன் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக செய்யும் பொழுது எனக்கு இந்த பலன் இல்லையே என்று நீங்க காத்து கொண்டிருக்கலாம். ஆனா அது ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்லுது, நீங்க கர்த்தருக்காக உங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது, நீங்க கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தைகள் படி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.